So today நம்ம வந்து HTML and CSSல ரெண்டாவது செஷன் பார்க்க போறோம். ஸோ அரவிந்த் வந்து எடுக்க போறாங்க. ஸோ ஓகே. ஸோ அரவிந்த் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸ்க்ரீன் ஸ்டார்ட் பண்ணுங்க. Yes. Yeah. ஓகே, நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா HTML டேக்ஸ் பார்த்தோம், அதில் உள்ள ஆட்ரிபியூட்ஸ் செக் பண்ணோம். வேறு பேசிக் CSS பார்த்தோம், அதில் வந்து இன்லைன், அப்புறம் இந்த சேம் பேஜில் ஸ்டைல் டேக் உள்ளாடி ஆட் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் CSS வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இமேஜ் லோட் பண்ணுறது, டேபிள், அப்புறம் வந்து ஃபார்ம் எலமெண்ட்ஸு, ஐஃப்ரேம் இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஓவராலா கொஞ்சம் பேசிக் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த பேசிக் இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சைட்டை வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு மோர் ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நேற்று கிரியேட் பண்ணது. இன்னைக்கு இந்த சிம்பிள் கூகுள் பேஜை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஜை எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை பார்த்ததுமே வந்து அதோட லே அவுட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கெஸ் பண்ணணும். ஸோ எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுல பார்த்தீங்கன்னா டாப்ல ஒரு ரோ இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு, ஃபைனலா கீழே வந்து ஃபுட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இதோட லே அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு சும்மா ஒரு ட்ரா பண்றேன். ஓகே, எக்ஸாம்பிள் இது வந்து ஹெட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கண்டென்ட், இது வந்து ஃபுட்டர். ஓகே, ஸோ பேசிக்கா நம்ம வந்து ஒரு 3 டிவ் போடணும். ஒன்று வந்து ஹெட்டருக்கு, இன்னொன்று இந்த கண்டென்ட், அப்புறம் வந்து ஃபுட்டர். ஓகே, ஸோ இதுல என்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுல ரைட் சைடில் இந்த கண்டென்ட் இருக்கு. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இதையும் ஒரு டிவாக பிரிக்கலாம். பிரிச்சுட்டு இது ஒரு எலமெண்ட், நெக்ஸ்ட் இது ஒரு எலமெண்ட், இது ஒரு ஐகான், இது ஒரு இமேஜ். ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி இது வந்து ஒரு ரோ, இந்த இமேஜ் வந்து ஒரு ரோவா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு ரோ, அடுத்தது இது ஒரு ரோ அப்படின்னா ஒரு டிவ்னு வச்சுக்கலாம். ஓகே, இது நெக்ஸ்ட், அப்புறம் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாம், எத்தனை பேரண்ட் டிவ் எத்தனை போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மெயினாக வந்து ஹெட்டரு, அப்புறம் கண்டென்ட், அப்புறம் வந்து இந்த ஃபுட்டர். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ இதை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணால் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா டைரெக்டாக இங்கே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறத ஒன்று காப்பி பண்ணி போட்டாலும் போதும். நேம் வந்து கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்துடுச்சு. இது எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். இது ஒரு CSS வேறு கிரியேட் பண்ணுறேன், google.css அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டைட்டில் கொடுக்குறேன் google.com அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3 டிவா வந்து பிரிக்கணும். ஒன்று வந்து இது வந்து ஹெட்டர், அந்த கண்டென்ட், ஃபுட்டர். நான் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன், ஹெட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கிளாஸ் வந்து கண்டென்ட்,
footer அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா நம்ம விசிபிள் கண்டென்ட் எதுவுமே போடலை, ஜஸ்ட் நம்ம டிவ் தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்க் கொடுக்கணும், அப்புறம் இந்த ஐகான், அப்புறம் இந்த ஐகான். ஓகே, ஸோ இது மொத்தமா ஒரு இன்னொரு டிவுக்குள்ளாடி வரப்போகுது. ஸோ ஹெட்டருக்குள்ளாடி ஒரு டிவ் போடுறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளாடி தான் ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா இந்த ஜிமெயில் அப்படிங்கிற ஒரு லிங்க் வருது. ஸோ இதை கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். கரெக்டா? ஸோ இதை எந்த டேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆங்கர் டேக், ஏ டேக். சரியா? href ஈக்குவல் டு அந்த லிங்க், அதோட கண்டென்ட் டெக்ஸ்ட் என்னன்னா ஜிமெயில் அப்படின்றது. லிங்க் வேணும்னா நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். காப்பி லிங்க். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இமேஜஸ் அப்படின்றது. ஸோ அதுவும் அதே மாதிரி ஒரு டிவ் போட்டுக்கிறேன். இது வந்து இமேஜஸ், அதோட லிங்க்கும் தேவைன்னா காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு இப்போ ஜிமெயில் வந்தாச்சு, இமேஜஸ் அப்படிங்கிற லிங்க் வந்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு இது வந்து ரைட் சைடு போகணும். கரெக்டா? ஆனா இப்போ நமக்கு லெஃப்ட் சைட்ல 1 by 1 வந்துருக்கு. இதுல நம்ம டிவ் யூஸ் பண்ணா எப்போதுமே என்ன ஆகும்னா அது வந்து நெக்ஸ்ட் லைன்ல தான் வரும். ஸோ சப்போஸ் ஒரே லைன்ல வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஸ்பேன் யூஸ் பண்ணலாம். ஸ்பேன் யூஸ் பண்ணா ஒரே லைன்ல வரும். ஒரே லைன்ல வருது. ஆனா மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்பேன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன டிசைனுக்காக யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், இந்த டெக்ஸ்ட்ல வந்து எம் மட்டும் வந்து போல்டா தெரியணும், அந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம இந்த ஸ்பேன் யூஸ் பண்ணோம். ஓகே, எக்ஸாம்பிள் இதுல ஸ்பேன் எம். ஸோ இதை வந்து போல்டா காமிக்கணும் அப்படின்னா ஸ்டைல் font weight equal to bold. நார்மலா இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து எம் வந்து கொஞ்சம் போல்டா இருக்கு. ஓகே, ஸோ நார்மலா இதை தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன டெக்ஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நமக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் வருது, பட் 1 by 1 வருது, அது கூட ஓகே. நமக்கான இந்த ரைட் சைடில் வரணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி ரைட் சைடு கொண்டு வர்றது அப்படின்னு பார்ப்போம். ரைட் சைடு கொண்டு வர்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஹெட்டருக்குள்ளாடி இருக்கு. கரெக்டா? ஸோ ஹெட்டருக்குள்ளாடி நிறைய கண்டென்ட் இருக்கு, இவ்வளவு கண்டென்ட் இருக்கு. ஸோ இதை மொத்தமாவே நான் வந்து இன்னொரு டிவுக்குள்ளாடி போட போறேன். ஓகே, ஸோ போட்டுட்டு ஓகே, ஸோ ஹெட்டருக்குள்ளாடி ஒரு டிவ், அதுக்குள்ளாடி 2 டிவ். ஸோ அதுக்குள்ளாடி தான் அந்த ஜிமெயில் அந்த இமேஜஸ் லிங்க். ஸோ இதை வந்து ரைட் அலைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்றேன் ஃபர்ஸ்ட். அதுக்காக ஹெட்டர் லிங்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போறேன். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹெட்டர் லிங்க் ஃப்ளோட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃப்ளோட் ரைட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன, இது ரைட் சைடு வந்து அலைன் ஆகும். போயிடுச்சா? ஓகே, இப்போ இது ரைட் சைடு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது வந்து 1 by 1 தான் வரணும், ஆனா இங்க ஒரே இதுல வந்துருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரே லைன்ல வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஹெட்டர் லிங்க்ல இருக்கிற div
ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெட்டர் லிங்க்ல இருக்கிற எல்லா டிப்பையும் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ஹெட்டர் லிங்க்ல வந்து 2 இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. டிஸ்பிளேல வந்து இன்லைன் பிளாக் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது யூஸ் பண்ணா ஒரே லைன்ல வந்துச்சா? ஸோ ஓரளவு வந்தாச்சு. இனி இந்த ஐக்கான் வர இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு எஸ்விஜி எலமெண்டா இருக்கு. எஸ்விஜின்னா ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா இங்க அந்த கோட் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ரன் டைம்ல வந்து இந்த சிம்பிள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எடிட் HTML கொடுத்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் அங்கே பண்ணாலே போதும், ஒர்க் ஆகும். அது எஸ்விஜியை நான் காப்பி பண்ணி போட்டுருக்கேன். இனி ரீலோட் பண்ணி பார்ப்போம். வரல. ஓகே, அதுக்கு வந்து விட்த் செட் பண்ணா வருது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து விட்த் செட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து இதர் கிளாஸ் ஆட் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்றேன். இது வந்து என்னது, அந்த ஐகான் அப்படின்னு கொடுக்குற ஒரு கிளாஸ். ஐகான்ல இருக்கிற எஸ்விஜி அதோட விட்த் வந்து ஒரு 30x அப்படின்னு ரீலோட் பண்றேன். எஸ்விஜி இதை சேவ் பண்ணாதனால தான். ஓகே, அந்த ஐக்கான் வந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர். ஓகே, இது வந்து ஒரு இமேஜா தான் இருக்கணும். ஸோ இது ஒரு இமேஜ். ஸோ நான் இந்த URL மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த URL டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா இது இன்னும் சென்டர்ல வரணும். கரெக்டா அலைன்மெண்ட் எல்லாம் சென்டர்ல வரணும். இது மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கேப் இல்லாம இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த கேப் வர்றதுக்கு. ஒன்று வந்து மார்ஜின், இன்னொன்று பேடிங். ஓகே, ஸோ மார்ஜின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 2 டிவுக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து ஆட் பண்ணோம். எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் ஒன்று போட்டு பார்க்குறேன், போட்டு காமிக்கிறேன். மார்ஜின் நம்ம மெயினா வந்து மார்ஜின் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 10 பிக்சல் அப்படி கொடுக்குறேன். ஸோ 10 பிக்சல் ஆட் ஆயிருக்கு. ஆனால் டாப்லேயும் இருக்கு, பாட்டம் இருக்கு. நமக்கு வந்து டாப்ல வந்து ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமா போதும். ஸோ இதை பார்க்கறதுக்கு ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த டிவை செலக்ட் பண்ணுங்க. இங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, கொஞ்சம் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் இருக்கும். இதுல வந்து மார்ஜின் எவ்வளவு, டாப்ல வந்து 10 இருக்கு, லெஃப்ட் 10, பாட்டம் 10, ரைட் 10. இப்போ எனக்கு வந்து டாப்ல வேண்டாம், ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. மார்ஜின் லெஃப்ட் அதே மாதிரி ரைட்.
ஸோ லெஃப்ட் ரைட்டு மட்டும் தான் இதை ஆட் பண்ணோம். இப்போ பார்த்தா அதில் தெரியும், அந்த ஹைலைட் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு கலர்ல தெரியும். இங்க பார்த்துக்கலாம், மார்ஜின் லெஃப்ட் வந்து 10 இருக்கு, ரைட்ல 10 இருக்கு. ஓகே, பேடிங் எதுவும் இல்லை, அதே மாதிரி பார்டரும் எதுவும் இல்லை. ஸோ இதே மாதிரி பேடிங் யூஸ் பண்ணலாம், மார்ஜினுக்கு பதிலாக பேடிங் யூஸ் பண்ணலாம். பேடிங் யூஸ் பண்ணால் எப்படி வரும்னு பார்ப்போம். ஜஸ்ட் அதை வந்து பேடிங் அப்படின்னு மாற்றணும். இதோட டிஃபரன்ஸ் வந்து அதுக்கு பார்டர் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பேடிங் அப்ளை ஆயிருக்கு. ஓகே, இது வந்து கொஞ்சம் கிரீன் கலர் மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஓரளவு இதை வந்து கொண்டு வந்துட்டோம். பட் இந்த அலைன்மெண்ட் வந்து நமக்கு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் வந்து சென்டராக வரணும். இங்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தா, இப்போ லேட்டஸ்டா உள்ள ப்ரௌசர்ல எல்லாம் இது சப்போர்ட் ஆகும். லேட்டஸ்ட்னா இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 11க்கு மேலே, 11 and 11க்கு மேலே உள்ளது. அப்புறம் குரோமு, ஃபயர்பாக்ஸ்ல எல்லாம் சப்போர்ட் ஆகும். அது அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்ஸ். ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு நிறைய இது பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோடிங்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்லி தரேன் இப்போ. ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு டிவுக்குள்ளாடி போடுறேன். ஸோ இதுக்குள்ளாடி ஃபர்ஸ்ட் ஹெட்டர் இருக்கு, கண்டென்ட், தென் ஃபுட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இதோட கிளாஸ் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இங்க வந்து ஃப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்றேன். டிஸ்ப்ளே. ஓகே, ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ணியாச்சு. டைரக்ட்லி ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நமக்கு இப்போ இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போகணும், அது ஒன்று. ஹெட்டர் வந்தாச்சு. ஸோ இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க தெரியும் இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ரைட் சைடு இருக்கிறது வந்து ஸ்பேஸு. இதுல வந்து ஃப்ளோ டைரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி கொடுத்தா காலம், இதுன்னா ரோ அப்படின்னு. ஸோ டைரக்ஷன் மாத்தினாலே இது வந்து கரெக்டா வந்துடும். ஃப்ளோ டைரக்ஷன் வந்து காலம் அப்படின்னு கொடுத்தோம். ஓகே, ஓகே. அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இமேஜஸ் கீழே உள்ள எல்லாமே ஆட் பண்றேன். கொஞ்சம் கூட ஒரு இதா இருக்கும். இதோட பார்த்துட்டுப்போம். இது அதோட பார்த்து அது வந்து கண்டென்ட்டுக்குள்ளாடி வரும். நான் மொத்தமாக ஒரு டிவ் போட்டுக்கிறேன். இமேஜை டிஸ்பிளே பண்ணா, ஸோ இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இமேஜ் வந்தாச்சு. ஓகே, இமேஜ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது மொத்தமாக ஒரு டிவ்ல போடணும். ஸோ இதில் வந்து இந்த ஐக்கான் இருக்கும், அப்புறம் ரைட் சைடில் இந்த ஐக்கான் வரும், சென்டரில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். ஸோ இதில் வந்து 3 ஐட்டம் இருக்கு. ஸோ மொத்தமாக இதை ஒரு டிவ்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம லேட்டரா அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு டிவ் போடுறேன். ஓகே, இதுக்குள்ளாடி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்.
டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 2 பட்டன் இருக்கு. ஸோ இதை இன்னொரு டிவ்ல போடுறேன். டைப் ஈக்குவல் டு பட்டன், வேல்யூ ஈக்குவல் டு கூகுள் சர்ச். நம்ம 2 பட்டன் வேணும். ஓகே, இந்த மாதிரி வருது. ஓகே, நெக்ஸ்ட் அதே கீழே ஒரு லிங்க் வந்துடும். ஓகே, லிங்க்குக்கு நமக்கு என்ன அப்படின்னு தெரியும். டேட்டாக்கு போடணும். அதோட யூஆர்எல் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு யூஆர்எல். லிங்க் வந்தாச்சு. இனி இது போடணும். இன்னொரு செப்பரேட் டிவ்ல போடுறேன். இதெல்லாம் ஆக்சுவலா ஒரு லிங்க். நம்ம இதை அப்புறமா பார்ப்போம். நான் சும்மா இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட்டர். ஃபுட்டர்ல வந்து 2 ரோ இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல வந்து கண்ட்ரி டிஸ்பிளே ஆகுது, இதுல வந்து கொஞ்சம் லிங்க்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு 2 டிவ் போடுறேன். அப்படிங்கிற டெக்ஸ்ட் இதுல டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ளாடி ஒரு கொஞ்சம் நிறைய டெக்ஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா ஒன்று ரைட் சைடில் இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு ரோ, அப்புறம் இது மொத்தமாக ஒரு ரோ. அதில் வந்து 2 பார்ட், ஒன்று வந்து லெஃப்ட், இன்னொன்று ரைட் சைடு. ஸோ இதை எப்படி நான் 2ஆக பிடிக்கிறேன்னா, இது வந்து லெஃப்ட் சைடு, நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 4 லிங்க் இருக்கு, ரைட் சைடு ஒரு 3 லிங்க் இருக்கு. செட்டிங்ஸ், இப்போதே ஏதாவது ஒரு லிங்க் போட்டுருக்கேன் சும்மா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ ஆனால் இது 1 by 1 தான் வரணும். இது எல்லாமே ஒரே லைன்ல வந்திருக்கு. ரீசன் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து நம்ம ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளக்ஸில் வந்து பை டிஃபால்ட்டாக டைரக்ஷன் வந்து ரோ வைஸாக தான் வந்து அது வந்து 2 ஆகும். ஸோ அது டைரக்ஷனை வந்து மாற்றி விடணும். ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணால் தெரியும் நம்ம இப்போ எத்தனை டிவிஷன்ஸ் இதில் இருக்கு அப்படின்னு. 1 2 3 டிவ் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, இதுக்கு உள்ளாடி இந்த ஹைலைட் பண்ணா, இதை கிளிக் பண்ணா தெரியும். ஓகே, இந்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட டைரக்ஷனை வந்து மாற்றி விடணும். ஃப்ளோ டைரக்ஷன் அப்படின்றது. ஸோ இதை வந்து காலம் வைஸாக மாற்றி விடணும். காலம் வைஸாக மாற்றி விட்டா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், காலம் வைஸ், அதாவது இது ஃபர்ஸ்ட் டிவ் வந்து டாப்ல வரும், நெக்ஸ்ட் டிவ் கீழே வரும், அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அது கீழே வரும். ஓகேவா? அதே மாதிரி ஓகே, இப்போ ஓரளவு வந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த சேஞ்சஸ் வந்து நாங்க போடணும்.
சி அப்படின்னு போடுறேன், ஏன்னா காலம் வச்சு இது பண்றதுனால சி அப்படின்னு போடுறேன், சும்மா தெரியறதுக்காக. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஃபுட்டர். இப்போ ஃபுட்டர் பார்த்துடலாம். ஃபுட்டர்ல வந்து இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கு, அப்புறம் இதோட ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் பேடிங் எல்லாம் இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். இதுல சும்மா இப்படி கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ இதுல பேடிங் வந்து 15, லெஃப்ட் வந்து 30, ரைட் வந்து 30. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா அந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டுக்காக. நமக்கு எங்க இருக்கு இது. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் அசைன் பண்றேன், கிளாஸ் கண்ட்ரி அப்படின்னு வைக்கிறேன், கண்ட்ரி டெக்ஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் பேடிங் வந்து 15,30, 15x. ஓகே, ஓகே இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துருக்கு. அதே மாதிரி அதுக்கு ஒரு கலர் இருக்கு கரெக்டா. ஸோ ஃபுட்டருக்கு மொத்தமாவே ஒரே கலர் தான். ஸோ நான் ஃபுட்டருக்கு வந்து ஆட் பண்றேன். இப்போ அதோட கலர் எடுக்கணும். கலர் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்க போயிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, இந்த ஃபுட்டரை கிளிக் பண்ணதும் இங்க வந்து கலர் கிடைக்கும். இந்த பேக்ரவுண்ட் கலர் இதான் வந்து அதோட கலர். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இங்க போட்ட போதும். ஓகே, கலர் வந்துடுச்சு. இங்க லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் பேடிங் இருக்கு, தெரியுதா. ஸோ நமக்கு அந்த பேடிங் வந்து வேண்டாம். அது எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த பாடி அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல இருந்து வருது, அந்த டேக்ல இருந்து வருது. பை டிஃபால்ட்டா மார்ஜின் 8 அப்படின்னு செட் ஆயிருக்கு. நம்ம இந்த மார்ஜினை வந்து எடுத்து விட்டா போதும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த பாடி டேக் வந்து ஜஸ்ட் இதை காப்பி பண்ணாலே போதும். காப்பி பண்ணிட்டு இங்கே போடுங்க, போட்டு இந்த மார்ஜின் வந்து 0 அப்படின்னு செட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த மார்ஜின் எதுவுமே இருக்காது. ஓகே, லெஃப்ட் லைன்ல ரைட் லைன்ல. ஸோ இந்த இந்தியா டெக்ஸ்ட் ஓகே, எனக்கு இது வந்து இது லெஃப்ட் சைடு இருக்கணும், இந்த இது வந்து ரைட் சைடில் இருக்கணும் கரெக்டா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு கிளாஸ் அசைன் பண்ணலாம், கிளாஸ் லிங்க் அப்படின்னு. ஓகே, ஓகே ஃபுட்டர் லிங்க். இது வந்து நான் டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்னு மாற்ற போறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே, மாத்தியாச்சு. இப்போ ஒரே லைன்ல வந்துச்சு, ஏன்னா பை டிஃபால்ட்டா வந்து என்ன ஆகும், அது ரோ வைஸா தான் வந்து அலைன் ஆகும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து வந்துருச்சு. இங்க பார்த்தாலே தெரியும், இது வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து 2 டிவ் இருக்கு, ரைட் சைட்ல இருக்கிறது ஸ்பேஸ். ஓகே, இனி ஃப்ளக்ஸுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா, அதோட ஸ்பேசிங் இந்த இருக்கு. ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதில் நிறைய இருக்கு. லெஃப்ட் இது வந்து சென்டர் ஒன்லி லெஃப்ட், ரைட்டு வரணும்னா ரைட்டு, இது வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னா ரெண்டுமே வந்து எண்டில் இருக்கும், சென்டர்ல வந்து ஸ்பேஸ் வரும். ஓகே, இப்போ சென்டர்ல ஸ்பேஸ் வந்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி லைன் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்பேஸ்னு அர்த்தம். ஓகே, லெஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் இப்போ இது சென்டர்ல இருக்கு, ஸோ ஸ்பேஸ் வந்து 2 பக்கமே இருக்கும். இது வந்து சென்டர்ல இருக்கும். ஓகே, லெஃப்ட் கொடுத்தா ஸ்பேஸ் ரைட் சைடில் இருக்கும், ரைட்டு கொடுத்தா ஸ்பேஸ் லெஃப்ட்ல இருக்கும். இது வந்து ஸ்பேஸ் வந்து பிட்வீன். ஸோ பிட்வீன்னா 2க்கும் நடுவில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட் ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னா, ஸ்பேஸ் வந்து அந்த 2 டிவுக்கும் கரெக்டா இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற அதே ஸ்பேஸ் வந்து ரைட் சைட்ல இருக்கும் இதோட. அதே மாதிரி இதோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஸ்பேஸ் அப்படி மொத்தமா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்.
ஸ்பேஸ் ஈவென்ச்சுவலி அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து இதே ஸ்பேஸ் தான் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நமக்கு இப்போ எப்படி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து பிட்வீன் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை போட்டுக்கலாம். ஓகே, அது பண்ணியாச்சு. எனி பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நமக்கு லெஃப்ட் சைடு இது வந்து சென்டர்ல வரணும் கரெக்டா. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இதை எப்படி சென்டர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியும். இது வந்து கண்டென்ட்டு. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் வந்து இதை நான் வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இந்த கண்டென்ட்டோட சிஎஸ்எஸ். ஓகே, கண்டென்ட் டிஸ்பிளே வந்து ஓகே, இப்போ வந்து அலைன்மெண்ட் ஃபுல்லாவே மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் வந்து டிஃபால்ட்டா ரோ வைஸ் தான் அலைன் ஆகும். ஸோ நம்ம இதை டைரக்ஷனை வந்து மாற்றி விடணும். ஸோ டைரக்ஷன் மாற்றுறதுக்கு ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இது யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து அங்கே தூக்கி போடுறேன். டைரக்ஷன் போட்டாச்சு. சென்டர் பண்றதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, நமக்கு தெரியும். அலைன் கண்டென்ட் சென்டர் வந்து இது வந்து காலம் வைஸா இருக்கிறதுனால அது வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் ஆகும். ஸோ இன்னர் உள்ளடி இருக்கிற அந்த டிவுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு டிவுக்கும் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு வைக்கிறேன். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இதுல தேவையில்லை, அதுல வந்து நம்ம மாத்திக்கலாம். வச்சாச்சு. இதுல வந்து நம்ம அலைன்மெண்ட்டை வந்து மாத்திப்போம். சென்டர்ல வந்துச்சா? ஓகே, ஸோ இதை வந்து நாங்கள் தூக்கி போடுறோம். ஸோ எந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஓகே. இப்போ இதெல்லாம் சென்டர்ல வந்துடுச்சு. இந்த ஒரு பார்ட்டும் இப்போ நமக்கு சென்டர்ல வரல. ஏன் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு, நமக்கு ஒரே லைன்ல வந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு டிவ், கண்டென்ட், இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், இது பட்டனு. ஸோ இதை பெட்டர் வந்து இதை வந்து தனியாக ஒரு டிவ்ல போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நம்ம ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கனால. நெக்ஸ்ட் லைன்ல வந்தாச்சு. இனி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிவுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கும். கண்டென்ட்ல இருக்கிற டிவுக்கு மார்ஜின் இல்லைன்னா பேடிங் வந்து கொடுத்துட்டா வரும். ஸோ இதுக்கு வந்து பேடிங் டாப் மட்டும் கொடுத்தா வரும், டாப் ஆர் பாட்டம். ஓகே, டாப் 10 கொடுக்குறேன், 10 or 20 கொடுக்குறேன். ஓகே ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன், நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட்டர்ல கூட ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுல ஒரு லைன் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்றோம். ஓகே, இதான் வந்து கண்ட்ரி டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டர் லிங்க்குக்கு வந்து நம்ம பேடிங் எதுவும் கொடுக்கல, இதுக்கு கண்ட்ரி டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோம், அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் வருது. ஃபுட்டர் லிங்க் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே காப்பி பண்ணி ஃபுட்டர் லிங்க்குக்கும் போட்டுக்கலாம். ஃபுட்டர் லிங்க் இங்க இருக்கு. ஓகே, ரீலோட் பண்ணி பார்ப்போம்.
வந்துச்சு. இனி இதுல வந்து ஒரு லைன் வரணும். ஸோ லைன் வர்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, எய்தர் நம்ம இந்த கண்ட்ரி டெக்ஸ்ட்டுக்கு பாட்டம் பார்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபுட்டர் லிங்க்குக்கு வந்து டாப் பார்டர் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த கண்ட்ரி டெக்ஸ்ட் கொடுக்குறேன். கண்ட்ரி டெக்ஸ்ட் வந்து எங்க இருக்கு, இதுல இருக்கு. ஸோ இதுக்கு பார்டர் பாட்டம், ஓகே, பார்டர் பாட்டம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வித் ஆஃப் அந்த பார்டர், அப்புறம் அதோட கலர் வந்து ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன், சாலிடா லைனா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்டரோட சின்டாக்ஸ். இப்போ ஏதோ ஒரு பார்டர் வந்திருக்கு, ஆனால் நமக்கு தெரியல, ஏன்னா வந்து நம்ம அந்த பார்டர் கலர் வந்து கரெக்ட் இல்லை. ஸோ இப்போ ஏதாவது இந்த பார்டரோட கலர் வேணும் அப்படின்னா, இங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இருக்கு, இதர் நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இதை மவுஸ் ஓவர் பண்ணா தெரியும்.